அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஃப்ரின் குக்கிங் விளாக். இன்றைக்கி வந்து நம்ம வெங்காய பஜ்ஜி எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காயம் இந்த மாதிரி நீட்டமாக நறுக்கிக்கிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகா, நம்ம பூண்டை வந்து நச்சு போட்டுக்கலாம். ஒரு 4-5 பூண்டை நச்சு போட்டுக்கிட்டு அரிசி மாவு கொஞ்சம் 1 ஸ்பூன், அரிசி மாவு நம்ம 1 ஸ்பூன் போட்டதுக்கப்புறம் ஆச்சி பச்சி மாவு அது கொஞ்சம் நிறையா போட்டுக்கணும். ஏன்னா இதில் உப்பெல்லாம் இருக்கும், உரப்பு எல்லாமே இதில் இருக்கும். நம்ம வேணால் நம்ம உரப்பு போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு லைட்டாக போட்டுட்டு நம்ம தண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்தோம்னா நல்லா பச்சி மாவு பதத்துக்கு வந்துடும். இப்போ நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். தண்ணி ஊற்றி பிசைஞ்சோன்னா பாருங்கள், நல்லா இந்த மாதிரி வந்துருச்சு. இதை நம்ம உதிரியாகவும் போடலாம், இல்லாட்டி போண்டா மாதிரி கனமாகவும் போடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இதை உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இப்போ உதிரியாகவும் கொஞ்சம் போட்டோம், இந்த மாதிரி பச்சி மாதிரியும் தனியாக போட்டோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலை, பூண்டு, கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும். நல்லா செவக்க விட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதே நம்மளுக்கு வேணும்னா நம்ம உதிரியாகவும் போட்டு எடுத்துக்கலாம், பக்கோடா மாதிரி. இப்போ நம்ம வந்து இதை வெங்காய பஜ்ஜி வந்து போட்டு எடுத்துக்கிட்டாச்சு. நல்லா வந்திருக்கு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. நல்லா உரப்பாக நல்லா வாசமாக நல்லா இருந்துச்சு. நான் கொஞ்சம் உதிரியாகவும் போட்டு எடுத்துக்கிட்டேன், இந்த மாதிரி பஜ்ஜியாகவும் கொஞ்சம் போட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். என் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணு, கமெண்ட்